வெளிநாடு போய் பட்ட படிப்பு படிச்சிருந்தாங்க மனுஷன் மாபெர சபையில 30 பேர் நடக்கும்போது போதிய கஜனாவில பொன் பொருள் பணம் கிடையாது. ஆகையினால நாட்டு மக்கள் வரிப்பணம் செலுத்தி அந்த வரிப்பணத்தின் மூலமா திருவிழா போல அதுக்கப்புறம் என்ன மக்களுடைய வரிப்பணத்தை செலுத்தி அந்த வரிப்பணத்தின் மூலம் இன்னும் 30 பேர் சொன்னாரு யதார்த்தமா அவர் நான் சொல்லிட்டு பாடுபட்டான் பொதுநல நாட்டு மக்கள் எடுத்து நாட்டு என்ன சொல்லிருக்கணும் தளபதியாரு மக்களுடைய வரிப்பணத்தின் மூலமாக மக்களை துன்பப்படுத்தி நடக்கக்கூடாது. வேற ஒரு ஏற்பாடு செய்யுங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு மாபெரும் சபையில மன்னர் முன்னையில ஆண்டோர்ல வீட்டு இருக்குது. கல்லும் சொல்லும் ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. கல்லால் அடிச்சா உயிர் மட்டும்தான் போகும், சொல்லால் அடிச்சா எல்லாமே சேர்ந்து போகும். உடம்பு இருந்து உயிர் பிரிஞ்சா எப்படி திரும்பாது அதே போல நாங்கள் வந்த சொல்லு போச்சுன்னா மீன் சொல்லி திரும்பாது. ராஜா எள்ளு இருக்குது பாரு, எள்ளை இறைச்சாவது என்னைக்காவது ஒரு நாள் இறைச்சி எள்ள பொறிக்கலாம். ஆனா வாயினால் வந்த சொல்லு போச்சுன்னா மீண்டும் திரும்ப போட்டுக்கிறார். இதுதான் வள்ளுவர் அதிகா சொல்லுகிறார். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடி. மனுஷன் சொல்லுக்கும் உயிருக்கும் ரெண்டு ஈடுபாடுகளை தெரிஞ்சு பேசணும். அப்படி அவரோட மாபெரும் சபையில செருப்புன்னு சொன்னீங்க, செருப்பு பண்ற சிறப்ப பாத்தியா? மூச்சை குச்சின்னு பேசிங்கிறாங்க. பொட்ட வார்த்தை அதுதான் முடியாது. Ada